மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். சின்னாச்சி இருக்கியே என் சின்னாச்சி இருக்கியே, சின்னாச்சி இருக்கியே என்ன கொள்ளர் அரக்கியே, சொல்லாம என் மனச புளிஞ்சு புட்டையே, உள்ளார ஓடி வந்து உரசி புட்டையே. பேசாம உட்காரியா இல்ல மண்டையில கொட்டவா? அப்படியேவா பாட்டு கேக்குதா? பாட்டு ஆம்பளை பையன் எனக்கு பாட்டு. ஏம்மா என்னம்மா நீ சும்மா பேன் பாக்குறன்னு உட்கார வச்சிடுற, விருப்பா இருக்குமா? செல்லும் பார்க்க விட மாட்டேங்க, டிவியும் பார்க்க முடியல, அப்புறம் எப்படிமா பொழுது போகும்? ரெண்டு பாட்டு கிட்ட பாடினா தானே. அது பாடுறதே பாடுற ஒரு நல்ல பாட்டா பாடுறியா, எந்த நாள் ஒரு கருத்துள்ள பாட்டா பாடுறியா? என்ன மச்சில வச்சிருக்கியே கேனச்சிருக்கியே நீ ஒரு பாட்டாக்கும். பத்தா உனக்கெல்லாம் ட்ரெண்டிங்கே தெரியாத பத்தா, நீ வேற சும்மா என்னதான் பாட சொல்ற? கருத்து கந்தசாமியா நானு? ஏண்டி அந்த காலத்துல என்ன பாட்டு வந்துருக்கு தெரியுமா? கருத்தான பாட்டு. அப்படி பாட்டுக்கெல்லாம் பாடலாம்ல, ஸ்கூல்ல எல்லாம் அந்த போட்டிகள் எல்லாம் பாடுறாங்கல்ல, அப்படி பாட்டுலாம் பாடலாம்ல. எங்க நீ ஒரு பாட்டு பாடு, இவ்வளவு பேசுறீல, நீ ஒரு பாட்டு பாடு பாப்பா. என்ன மீட்டிங் இங்க? வாடா வா, மீட்டிங் இல்ல ஷூட்டிங் இல்ல. உன் மகா என்னை பாட்டு பாட தெரியுமா கேட்குறேன். நான் எப்படி பாடுவேன் கொஞ்சம் சொல்லு உன் மகிட்ட. உண்மையே உங்க அப்பா தான் பாடுச்சுன்னு வச்சுக்க வேற மாதிரி. கேட்டுக்கிட்டியா அடியே பேத்தியா கேட்டுக்கிட்டியா? உங்க அப்பனே சொல்றேன் பாரு. சொன்னாலாம் பத்தாது, பாடி காட்டுங்க அப்பத்தே நம்புவேன். அப்புறம் என்ன பாடித்தையும் காட்டுங்க, நீங்க பாடி நானும் பார்த்தது இல்லையில, ஒரு பாட்டத்தையும் பாடுங்க அவன் கேட்குறாள்ல. சிந்து நதியின் இசை நிலவினிலே சிறன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து துணிகளோட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சிறன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து துணிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டிய தம் கவிதை கொண்டு சீரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டிய தம் கவிதை கொண்டு சீரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சிறன நாட்டிலம் பெண்களுடனே. எப்பத்தா சூப்பரா பத்தா, நான் கூட ஒன்று என்னமோ நினைச்சேன், பரவாயில்லையே சூப்பரா பாடுறீங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்க இந்த பாட்டு தான் பாடுங்க. இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனு, அப்புறம் குடியரசு தினம், சுதந்திர தினம், இந்த பாட்டு தான் பாடுங்க. ஆமாத்தா நல்லா பாடுறீங்க, எனக்கே தெரியாது இப்படி பாடுவீங்கன்னு. ஒரு நாள் கூட பாடினதே இல்லை. அந்த காலத்துல எனக்கு என்ன பொழுது ஓக்கு, இந்த மாதிரி இப்போ மாதிரி செல்லி டிவியில் எங்கே இருந்துச்சு, ரேடியோவை போட்டு விட்டு நாங்கள் வாடு கேட்டு கிடப்போம். முந்தியெல்லாம் இந்த பாட்டு தான் ஸ்கூல்களில் பிள்ளைகளுக்கு ஏதாவது விழானா பாட சொல்லுவாங்க, பாடுவோம். அதை பார்த்து டிவியில் ரேடியோலாம் போடுவாங்க. அதை கேட்டு எடுத்த நாள் ஒரு பாட்டை பாடிக்கே கிடப்போம். நாங்கள் வாட்டுக்கு 7 மணிக்கெலாம் படுத்துருவோம். இப்போ மாதிரி எங்கே 11 மணி 12 மணிக்கு படுக்கிறோம். 7 மணிக்கெலாம் படுத்துக்கிட்டு ஏதாவது ரேடியோவில் பாட்டு போடுவோம், அது கூடியே பாடி கிடப்போம். அப்புறம் என்ன செய்ய பொழுது ஒன்றும் எங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படித்தான் என்னை பாட்டு பாடியே உறங்க வச்சிருவேன். எங்கள் அம்மா பாடிச்சா நான் தூங்கிடுவேன். அப்படியே இப்போ கூட அப்படித்தான், எங்கள் அம்மா பாட்டு பாடிச்சா தூங்கிடுவேன். ஏம்மா நீயும் ஒரு பாட்டு பாடுமா அப்பத்தா மாதிரி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. என்கிட்ட போடியே, எனக்கெல்லாம் பாட்டெல்லாம் பாட தெரியாது உங்க அப்பத்தா மாதிரிலாம். ஏம்மா என்னம்மா ஒரு 2 வரியாச்சும் பாடுமா. பாடு புள்ள ஆசைப்பட்டு கேட்கறாள்ல, ஒரு பாட்டத்தையும் பாடு. பாடு ராணியே, நீ பாடி நாங்களும் கேட்டது இல்லையில. இது என்ன குடும்பமா இல்ல கூத்தாடுற கூடமா ஒன்னும் தெரியல. பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து டிராமா பண்ணிக்கிட்டு தெரியுது. ஏம்மா ஸ்டார்ட் பண்ணுமா. இஞ்சி ஈடு பலகா மஞ்ச சேவ பலகா கொல்ல சீரி பலகா மறக்க மனங்கூடுதில்லையே மறக்குமா மாமை என்ன மயக்குதே பஞ்சே வர்ணம் மடியிலே ஊஞ்சல் கட்டவானே. சூப்பர் சூப்பர்மா, செம்மையா பாடுறீங்க. அப்புறம் பாட தெரியாதுன்னு சொல்றீங்க. எப்பா அடுத்து நீங்க பாடுங்கப்பா. நான் எடுத்துக்குவேன், அதே உங்க அப்பா உங்க அம்மாலாம் பாடிட்டாங்கல்ல. பாடுறா குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா பாட்டு படிப்போம். நீ மட்டும் என்னவா? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். அடியத்த மகே ரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அடியத்த மகே ரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, முத்தான முத்தே என்னோட சொத்தே அல்லாம கொல்லாம என்ன ஆசை தீர, ஜோடி கிளி இங்கே பக்கத்திலே சொந்த கிளி இப்போ வெக்கத்திலே. செமையா இருக்குப்பா, நீங்களும் நல்லா பாடுறீங்கப்பா. என்ன நடக்குதுங்க? அம்மா அத்தாடி கிடுமூஞ்சி அம்மாச்சி வந்துருச்சா? என்னாடி நடக்குதுங்க? இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். இது குடும்பம் நடத்துகிற வீடா இல்லை வேற என்னம்மா? பார்த்தா தெரியல, குதூகலமாக குடும்பம் நடத்துகிறோம் நாங்கள். அம்மா அது வந்து சும்மா கரண்ட் இல்லைம்மா, அதனால பொழுது போகலன்னா சும்மா நாங்களாம் ஜாலியாக பாடிட்டு இருக்கோம்மா. சமந்தி வாங்க சமந்தி, உட்காருங்க சமந்தி.
உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் பெரிய மனுஷன் சேர்ந்துட்டு பாட்டு படிக்க உட்காந்துருக்கீங்களாக்க. ஏன் கரண்ட் இல்லாட்டினா வீட்டில் வேலை வெட்டி இல்லையா? 2 நாள் வேலை வெட்டி எடுத்து பார்க்க வேண்டியதானே? என்ன நினச்சிட்டுறீங்க? வாழ்க்கையில் என்னைக்குதான் முன்னேறதா உத்தேசம் உங்களுக்கு? ஏமாச்சி நான் தான் மாச்சி எல்லாத்தையும் பாட சொன்னேன். இங்கே வாரியம்மா, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ இருந்துக்க, சின்ன பிள்ளை. இப்போ நீ வயசுக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் அட்டை கொடுக்காம இருந்து பழகணும். நான் தான் பாட சொன்னேன், அரிதான் பாட சொன்னேன் பேசி தெரியக்கூடாது, புரியுதா? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். சரிங்க மாச்சி. அது என்ன அது தூக்கச்சட்டியில ஆட்டேரி எடுத்து குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏமா எப்படிமா கொண்டு வந்த? மதினியா கொடுத்து விடுச்சு. என்னது மதினி கொடுத்து விட்டாரா? அவன் மதினி கொள்ளை கொடுத்து விடுவா உனக்கு. பேசுகிறா அவர் பேச்சு நினைவலாம. அவள் இருக்கிற இருப்புக்கும் உனக்கு குழம்பு கொடுத்து விடுவா. நீ செஞ்ச வேலைக்கு அவள் விசேஷத்துக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. வீட்டில் யாரும் இல்லை. உங்கள் அண்ணன் போயில அதுக்குள்ள கறி சொல்லிட்டு போடான்னு சொல்லி சொன்னேன். அந்த கடையில் வந்து கொடுத்துட்டு போனியா, அதை வச்சு கொண்டு வந்தேன். அவள் அங்கிட்டு போயிட்டு வரவங்களுக்கு கொடுத்து வந்துடுவோம். இந்த சொர்ணா கல்வி நல்லதா கெட்டதா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் பாசமாதையும் பண்ணுது, ஆனா டெரராவே பேசுது. அந்த மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசினா என்னவா? ஏத்திக்கு அக்கறையா அங்கிருந்து கறிக்குழம்புலாம் கொண்டு வந்திருக்கு. அதை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட கொடுத்தா என்னவா? சிரிச்சா சிந்திடுமா சீதேவி? அப்படியாம்மா? சரிம்மா, அந்த சாப்பாடை வடிச்சிட்டு ரசத்தை வச்சு எல்லாரும் சாப்பிடலாமா? உட்காருங்க தண்ணி கேட்டீங்க. இந்த பசப்பு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்படி பசிப்பியேதே என் மகளை மயக்கி வச்சிருக்கேன். போமா ராணி போ, அம்மாவுக்கு டீ காப்பி கொடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டீ காப்பிலாம் குடிக்கிறது இல்லை. அதெல்லாம் குடிச்சு வகுறலாம் அல்சர் ஆகி போச்சு. அதனால இப்போ என் மகன் ஆர்லிஸ் வாங்கி குடிக்க சொல்லியிருக்கேன். அதை தேம்பிட்டு மட்டும் போட்டு ஆற்றி குடிச்சுக்கிறது. இங்கே எங்கே ஆர்லிஸ் இல்லாமல் இருக்க போது உங்கள் வீட்டில் டீ போடுறதையே கஷ்டப்படுவீங்க. இல்லம்மா, நம்ம வீட்டுல ஆர்லிஸ்லாம் இருக்குமா, பொம்மிக்கு அதானே போட்டு ஆற்றி கொடுக்குறேன். அப்படியா? ஏமா இந்த சொன்ன கை ரொம்ப ஓவரா பண்ணுதுமா. அப்படி மண்டபம் நங்கு கொட்டம் போல இருக்குமா. பெரிய இவங்க வீட்டுல ஆர்லிஸ் இருக்கு, எங்க வீட்டுல ஆர்லிஸ் இருக்காது. ஆர்லிஸ் சீனு ஓவர் சீனுமா. பேசாம இருற, அந்த கிழவி காதுல விழுந்துற போகுது. அது பாட்டு பேய் எனக்கு கத்தம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் இந்த அடுப்புல வேலை செய்வோம், காலே வலிக்காது. இப்ப என்னன்னு தெரியல, கால் கொஞ்ச நேரம் இருந்தாலும் வலி எடுக்குது. அங்கம்மா அங்கம்மா. ஏங்க இந்த இருக்கேன், கிச்சன்ல இருக்கேன். கிச்சன்ல இருக்கியா? சரி இந்த வரேன். அடுப்புல வச்சு விட்டு போக முடியாது, அடி பிடிச்சுக்கணும். எது கூப்பிட்டாருன்னு தெரியல. என்னங்க மேடம், கிச்சன்கார மேடம், சமையல்ல பிஸியா இருக்கீங்களாக்கா? ஆமாங்க சார், தோட்டத்துக்கார சார். நாங்க பிஸியாவே இருக்கோம், நீங்க தோட்டத்துல பிஸியா இருக்கீங்கல்ல? பாடுறா பேச்சுக்கு எது பேச்சு பேசுறாங்க பொண்டாட்டி, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டா. ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற திறமையில பாதி நாள் எனக்கு இருக்கணும்ல, அப்பதானே எங்க வீட்டுக்காருக்கு பெருமை. புள்ள பூச்சி மாதிரி இருந்தவெல்லாம் பாரு இன்னைக்கு எப்படி பேசுறாண்டு எதிர்த்து பேசுறாரு. ஆமா, நேற்று நேரம் பிறந்த முளைக்காத மொட்டையோட என்னென்ன பேசுது, நான் பேசக்கூடாதாக்கும். சரி, என்ன டீ வேணுமா உங்களுக்கு? டீயல வேணாம்மா, அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு ஓஸ் மாத்தணும். ஒரு பக்கம் அந்த ஓஸ் கூட நஞ்சு வச்சு அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா. என்னங்க இப்ப மாத்தி என்ன, அந்த 6 மாசம் 1 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயுமா போயிடுச்சு? என்ன ஆகுதே தெரியல, எது மிதிச்சு கிதிச்சு பிடிச்சிக்கலாம் என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி அந்த நம்பூர் அப்படியே வீரல் விட்டு போய் கிடக்கு. அப்படியே அந்த உரம் போடுறீங்கல்ல, அந்த உரம் பட்டு ஒரு மாதிரி வந்து வச்சு நம்ம ஓஸ் எல்லாம் என்னன்னு தெரியல, மாத்தி விடணும். அப்புறம் மரத்துக்கு தண்ணி வாயாம கிடக்கல. சரியா? காசு எங்க வச்சிருக்க? நம்ம பெட்ரூம்ல பீரோல உங்க வேட்டி கட்டியில வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சரி அங்கம்மா, நான் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போங்க, இல்லைன்னா அப்படியே போயிடாதீங்க. சரிம்மா. இந்த மனுஷன் ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரா? ஓடவும் ஓடியாரோ வேலை செஞ்சுட்டே திருறாரு. அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நல்லா இருக்கும். அத்தை சமைச்சிட்டீங்களா? வாமா புஷ்பா, இந்த சமையல் பண்ணிக்கிருக்கேன். என்ன இன்னைக்கு சாப்பாடு காலையில? இன்னைக்கு உளுந்தங்களி தான் கிண்டுறேன் உங்களுக்கு. உனக்கும் பரமுக்கும் காலையில் உளுந்தங்களி சாப்பிடுங்க. உளுந்தங்களியா? ஐயோ எரிச்சலா இருக்கும். எனக்கு உளுந்தங்களியே பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்தில் உளுந்தங்களி சாப்பிடணுமா, ரொம்ப நல்லதுமா. ஓ போர் அடிக்குது. வேற ஏதாவது செஞ்சு கொடுங்க. புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி. புஷ்பா, கொஞ்ச நாள் தானே, குழந்தை பிறக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. சுகப்பிரசவம் ஆகணுமா வேணாமா உனக்கு? இப்படி சும்மா புளி சாதம் லெமன் சாதம் சாப்பிட்டு அந்த உடம்பு என்ன தெம்பு இருக்கும், அந்த எலும்புக்கெல்லாம் எப்படி சத்து கிடைக்கும்னு சொல்லுவாப்போம். எலும்பு நல்லா வலுவாக இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகும். அதுக்குதான் உளுந்தங்களி தான் சாப்பிடணும். நல்லா உளுந்தங்களி தான் எலும்பு நல்லா வலுவு கொடுக்கும். எலும்பு நல்லா வலுவாக இருந்தாலே உனக்கு நல்லா சுகப்பிரசவம் ஆகும். புரியுதா? அதனால சாப்பிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே இப்போ அந்த வறண்டாவிலேயே மெதுவாக நடந்து போயிட்டு வந்தீங்கன்னாத்தான் அந்த உடம்புக்கு கொஞ்ச நாள் நம்ம வந்து இது கொடுக்கணும், அசைவு கொடுக்கணும். அப்படி ஆக்டிவாக இருந்தாலே நமக்கு சுகப்பிரசவம் ஆகும். இல்லாட்டினா டெலிவரி தான் பிறகு. டெலிவரியா? எப்படினாலும் டெலிவரி தான் ஆகும். அதான் இந்த சிசேரியனத்தான் டெலிவரின்ட்டேன். அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகும், அப்புறம் சிசேரியன் தான் ஆகும். அப்பா சரிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு கொடுங்க. பணியாருங்க ஊற்றி தரீங்களா? ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறதா செஞ்சு தரேன். சரியா? என்ன மாமியால மருமகளும் காலையிலே மீட்டிங்கா? வாங்க பாட்டி, மீட்டிங்கும் இல்லை கோட்டிங்கும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு உளுந்தங்களி கிண்டிக்கிருக்கேன். ஓ உளுந்தங்களியா? சூப்பர். எனக்கு கொஞ்சம் கிடைக்கணும், முதுகலா வலிக்குது ரொம்ப. சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தேன் கிண்டி இருக்கேன். உங்களுக்கு அத்தையும் சும்மா கழுத்து வலி முதுகு வலிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தேன் கிண்டி இருக்கேன். காலைல டிஃபன் அதேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன செஞ்சு தரேன். ஏரி பாட்டி, உங்களுக்குலாம் உளுந்தங்களினா அவ்வளோ இஷ்டமா? நீ வேற, அதெல்லாம் உடம்பு எப்படி நல்லது தெரியுமா? அதெல்லாம் தின்னவங்களுக்கும் தெரியும். தின்னவங்களுக்கு உடம்பு தடம் செய்யும் தெரியுமா? சும்மா இந்த பீஸா பர்கரு நூடுல்ஸ் பூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கு ஆகாது, வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிம்மா புஷ்பா, அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு அந்த அத்தை இன்னொரு 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுவேன். வச்சு ஆற வச்சு கொண்டு வரேன். சரிங்க.
எப்பா எப்பத்தேன் டெலிவரி ஆகுமோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போறதோ தெரியல. சும்மா அதை சாப்பிட இதை சாப்பிடுங்கிட்ட உயிரை வாங்கிக்கிட்டு சரி டைம் கொடுத்த நம்ம போய் நிம்மதியா இருக்கணும்ப்பா. அம்மா என்னதாம்மா சொன்னாங்க கல்யாணத்துக்கு? உனக்கு பொண்ணு தரமாட்டாங்களாம்டா. அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல முடிக்க போறாங்களா? யோ வென்று நாய் முடியா உன் வாயை முதல்ல இதை ஊத்தி கழுவி ஆசிட்டு ஊத்தி என்ன பச்சு பேசுற பிள்ளை கிட்ட? அம்மா என்னம்மா சொல்றாரு இவரு? அந்த ஆள் விளையாடுறாப்லன்னு நீ வேற பேச்சு கேட்கிறவாரு. கல்யாணத்தை போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சின்ன பொண்ணு அவங்க அம்மா அவங்க சித்தி எல்லாரும் போய் இன்னும் 2-3 நாள் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கடா. அப்படியாம்மா நிஜமாவா? ஆமாடா நான் போயிட்டு அப்படி தங்கச்சி வீட்டுக்கு அப்படி அவளுக்கு வளகாப்பு எப்போ வைக்கலான்னு போய் கேட்டு வந்தில்ல. வளகாப்பா? என்னம்மா சொல்ற? அப்ப வளகாப்புக்கு அப்புறம் தான் கல்யாணமா? இல்லடா முதல்ல கல்யாணம் அதுக்கப்புறம் தான் வளகாப்பு பேசிட்டு வந்தாச்சு. ஏமா கல்யாணத்துக்கு திரும்ப சேலை தாலியில் எடுக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை அவனுக்கு அவன் பிரச்சனை எதுக்குடா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது அதே சேலை அதே தாலி ஆட்டி வச்சுக்கலாம். கல்யாணத்தை கோயில் போய் முடிச்சுக்கிற வேண்டியது. ஏமா சின்ன பொண்ணை பாத்தியா? இல்லடா நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறது கோயிலுக்கு போயிருந்தாங்க. உங்கள் சின்னத்தை பெரியத்தை சின்ன பொண்ணு எல்லாரும் அப்படியே பரிகாரத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல. அங்கே போய் விட்டுட்டு அப்புறம் உங்கள் சின்னத்தை மட்டும் வீட்டுக்கு வந்துச்சு. அதை எடுத்த மாதிரி பேசிட்டு வந்தேன். அப்போ நமக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது. இன்னி போய் கோயிலில் தாலி கட்டணும் செய்யணும். கோயிலில் தாலி கட்டினாலும் அந்த மறுபடி வர்றது போகிறது எல்லாத்தையும் நம்ம எப்பயும் போல தான் செஞ்சாகணும். அதெல்லாம் செய்யணும். அப்புறம் இந்த பிள்ளைக்கு சோறு கட்டணும். எக்கச்சக்க வேலை எடுக்கும் போல. ஆமாம் அப்புறம் செஞ்சு தானே ஆகணும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. நீ லீவு சொல்லி வச்சிருடா. அப்புறம் லீவ் இல்லைன்றாத நீ அந்த நேரத்தில் நீ வாட்டு லேப்டாப் வச்சுக்க உட்காந்துக்கிறாத. ஏமா அதெல்லாம் லீவ் நிறைய வச்சிருக்கேம்மா, அதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஏன்டா முக்கியமாக எங்கேயாவது போகணும் வரணும்னா மட்டும் லீவே இல்லைன்டுவேன். உனக்கு ஏதாவது காரணத்துக்கு மட்டும் லீவ் வச்சிருக்கேன் லீவ் எடுத்துக்கிட்டா சரியான ஆள்ற நீ. ஆமாம் அப்புறம் கல்யாணம் முக்கியம் இல்லையா? அதுக்காக வச்சிருக்கேன் லீவ் எடுத்து நடத்து உன் அதிகாரம் இருக்க. இன்னும் ஒரு 3-4 நாள் தானே. அப்புறம் மருமக வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மருமக வந்ததுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. இந்த ஒச்சமாக வச்ச அதிகாரம் இந்த வீட்டில் வாங்கிட்ட காமிச்சுக்கூடாது. நம்ம ஆடுக்கணும். பார்த்துக்குறோம் ஜோலி பார்த்துக்குரு. ஏங்க சமந்திக்கு போன போடுங்க என்ன ஏதுன்னு கேட்போம். சரி இந்த போன போடுறேன். இந்த அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க போகிறதுக்கு. சும்மா தேவையில்லாமல் சம்மந்திக்கு போன போடுன்னு அப்பாவே பேசாமல் இருக்காரு. எங்கே போகுதா? போகுது சுமதி. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே பயமாக இருக்குது. ஸோ சுந்தரேஷ் வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல. அவனுக்கு வேறு ஃபோன் போடணும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு. சமந்தி வணக்கம் சமந்தி, நான் தான் ராஜா நான் பேசுகிறேன். சொல்லுங்க நீங்களா? வணக்கம். என்ன சம்மந்தி பேச்சே சரியில்லை. வாய் நிறைய சம்மந்தின்றாரு. நீங்களா வணக்கம்ன்றாரு. ஒரு மாதிரியே சோகமாக பேசுகிறாரு. என்னன்னு தெரியலையே. தூங்கிட்டு இருக்காரோ என்னமோங்க பேசுங்க நீங்கள். அதான் சம்மந்தி பிள்ளைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரலான்னு வந்தோம். வீட்டில் யாரும் இல்லை விருப்பட்டி கிடந்துச்சு. ஃபோன் போட்டால் நீங்கள் ஃபோனும் எடுக்கலை. அதான் சம்மந்தி ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். அதான் அடுத்த பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லினேன். உங்களுக்கு ஃபோன் போட்டேன். நீங்களும் போனீங்க ஒன்றும் பண்ணலை. அப்படிங்களா? ஊருக்கு போயிருந்தோம், அதனால வீட்டில் இருந்திருக்க மாட்டோம். அப்படியா சம்மந்தி? பரவாயில்ல சம்மந்தி. இப்போ எப்படி சம்மந்தி பத்திரிக்கை அடிச்சிடலாமா? வந்தீங்கன்னா கலந்து பேசி பத்திரிக்கை எப்படி அடிக்கிறதுனா அடிச்சிடலாம். அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். முகூர்த்தத்தை குறிச்சிக்கலாம். சமந்தி அது ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா அது ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சம்மந்தி? பரவாயில்ல சம்மந்தி சொல்லுங்க. என்னாச்சு? அப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. அப்பா ஒரு மாதிரியே பேசுறாரு. என்னாச்சுன்னு தெரியல. என்ன சம்மந்தி சொல்றீங்க? என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியே பேசுறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? அப்பா ஏன் சோகமா பேசுறாரு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னார் அவரு? சுமதி அந்த மாப்பிள்ளை பையன் யாரோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டாப்லையா. என்னது? மாப்பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா? அடி சூப்பர். எஸ் நினைச்சது நடந்துருச்சு. அப்பா எப்படா கல்யாணத்தை நிப்பாட்டுறது நினைச்சேன். ஒரு வலையா நின்றுச்சு. நெஞ்சு வலிக்கிடு சுமதி. ஐயோ என்ன சுமதி இப்படி ஆயிடுச்சு நம்ம பிள்ளை வாழ்க்கை. நிச்சயம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுனா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க தெரியுமா? ஐயோ விடுங்க. ஊர் உலகம் 1000 பேசும். அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நம்ம பிள்ளைய தப்பு பண்ணுச்சு. அந்த பயந்தானே தப்பு பண்ணியா? விடுங்க. இவன் இல்லாட்டி இன்னொரு மாப்பிள்ளை யாருக்கு இன்னாரும் கடவுள் எழுதி வச்சிருந்தேன். யாருக்கு யார் கூட கல்யாணம் பண்ணுமோ அதே நடக்கும். விடுங்க. அதெல்லாம் பேச நினைக்காதீங்க. நீங்க எப்போ உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை. ஆமா லென்ஸ் ரொம்ப வலிக்குது சுமதி. ஒன்றும் முடியல. என்னங்க சொல்றீங்க? என்னங்க பண்ணுது உங்களுக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வாங்கிட்டீங்க? ஐயோ பாலினி பது. அப்பாவுக்கு என்னாச்சு? அம்மா அப்பாவுக்கு என்னமாச்சு? ஐயோ தெரியலடி மது. அப்பா மயங்கிட்டாருடி. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போன போடுறி. ஏதாவது வண்டி வர சொல்லுவோம். டக்குன்னு அக்காவை கூப்பிடுறி. அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? ஹாய் வீடியோ பக்கத்து சகோதரர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. சாரிங்க எனக்கு கொஞ்சம் வீடியோ போட முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போடணும் தான் ட்ரை பண்ணுறேன். அதான் சொன்னேன் கொஞ்சம் வேலையாக இருக்கனால போட முடியலங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் நேற்று நம்ம கேள்வி கேட்டிருந்தோங்க. முருகனோட அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய சகோதர சகோதரிகள் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தாங்க.
சரியான விடை என்னன்னா பழனிமலை தாங்க. இப்போ வந்து சரியான ஆன்சர் சொன்ன சகோதர சகோதரிகள் பேர் பார்த்துடலாங்களா? சுந்தர்சாமி, மங்கையர்கரசி, காளீஸ்வரி, ரவி சந்தியா, காந்திமதி, ஸ்ரீதிவ்யா, முத்தமிழ் செல்வி, சிவா ராகவா அண்ட் யாழ்னி ஃப்ரம் பெங்களூர், மாசிலாமணி, கார்த்திகை பிரியா, கோபாலகிருஷ்ணன், சுடலை வடிவு, கணபதி, முத்துமாரி. கரெக்டாக ஆன்சர் சொன்ன அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்துடலாங்களா? இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொம்மி பாப்பா பாடிய பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது? திரைப்படத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்றைய கேள்விங்க. இன்றைய கேள்விக்கும் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சகோதர சகோதரிகளும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். நிறைய வேலைகள்லையும் எனக்கு வீடியோ போடணுன்ற எண்ணம் நிறைய வரணும். அது உங்களோட என்கரேஜ்மெண்ட்ல தான் இருக்குங்க. ஓகேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாங்க.